Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் அவர் லைஃப் கிரேஸ் கிவிங் கிரேஸ் மிஷன் சார்பாகவும் நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் மலையாளி. என்னவெனில், இப்போ ஒரு 10 days ago என்னுடைய ஃபேமிலி மெம்பர் ஒரு ஆள் சரியான சிக்காக இருந்தவ. அதாவது அவருக்கு தலையில் சரியான பிரச்சனை இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவள் மருந்தோடு திருப்பி வீட்டை வந்து இருந்த பொழுது அவளை ஒரு கதையோ கதைக்க முடியாது, செய்ய முடியாது. 3-4 days she is very confused. She couldn't do anything. அந்த நேரத்தில் நான் பாஸ்டர் மகேனை அடித்து கேட்டேன். நான் இப்படி எனக்காக ஒரு ப்ரே பண்ண வேணும் என்று சொல்லி அவற்றை ப்ரேயரை அந்த வருத்த நோயாளி துப்புரவை அக்செப்ட் பண்ண மாட்டான். பட் நான் அக்செப்ட் பண்ணினான். எனக்கு விசுவாசம் இருந்தது. பாஸ்டர் மகன் ப்ரே பண்ணி முடிந்த அன்று பின்னேரமே அந்த பிள்ளை நன்றாக கதைக்க துவங்கி விட்டான். கதைக்க துவங்கிட்டான். அவன் மகனுக்கு கல்யாணம் கூட ஒரு ஆஃப்டர் 1 week. அப்போ ஹாஸ்பிட்டலில் தான் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தவே. அவள் நான் ப்ரேயருக்கு பிறகு அவள் நல்ல வடிவாக தெளிவாக காய்ச்சவன். நான் போய் நேராக பார்த்தேன்னா அவள் எல்லாம் கல்யாணம் அடுக்கள் அதுகள் எல்லாம் எனக்கு சொல்லி கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தவள். அப்போ திருப்பியும் அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவ விடுறதுக்கு அவைக்கு என்ன நோயை சரியாக கண்டுபிடிக்கல. அவள் விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவ. ஏதோ ஆண்டவற்ற துணையும் இயேசு கிறிஸ்து முன்னுக்கு நின்றபடியால் பாஸ்டர் மகேன் செய்த ப்ரேயரால் அவள் ஹாஸ்பிட்டலால் வீடு கல்யாணத்துக்கு முதல் நாள் வீட்டை வந்து அடுத்த நாள் நல்ல வடிவாக கல்யாண வீட்டுக்கு நின்று எல்லாம் செய்து முடிச்சு இப்பொழுது வீட்டிலேயே இருக்கிறாள். ஆண்டவருக்கு நான் கோடி நன்றி சொல்கிறேன். நான் இதை கனவிலே நினைக்கல, இப்படி எங்களுக்கு நடக்கும்னு சொல்லி எல்லாரும் பயந்து எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்க. ஆண்டவர் மகன் செய்த புரையராலேயும் நான் அடுத்த விசுவாசத்தாலேயும் ஆண்டவரை எனக்கு ஜெயத்தை தந்தார். அதுக்காக நான் ரெண்டு வசனத்தை சொல்கிறேன். யாக்கோபு 1:18 சொல்றேன் என்றால், அவர் தன் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தில் ஜனிப்பித்தார். அப்படியான நாங்கள் அவ்வளவு தூரம் அவராலே ஜனிக்கப்பட்டு அவராலே நாங்கள் அவற்ற வசனத்திலே வாழத்தக்க அவற்றபடியால் அவர் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றியை தருவார். அடுத்தது என்ன, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். அதாவது கலாத்தியர் 20, கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆனபடியால் எங்களுக்குள்ளே அவர் எப்பொழுது இவர்களே எங்களுக்கு ஜெயத்தை தருவார். கோடி நன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகன் பாஸ்டருக்கும். தேங்க்யூ லோர்ட். தேங்க்யூ.